ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா அவளோட முடியை வெட்டலான்ட்டு வந்துகிட்டு இருக்க. ஹீரோயின் இதுதான் நல்ல சான்ஸ், எப்படியோ அவர் இதை பார்த்தாச்சு பின்னாடி வரமாட்டாருன்னு இவன் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வெட்டலான்ட்டு வந்தவங்க டக்குன்னு போய் ஓடி உட்காந்துட்டாங்க. என்னம்மா இந்தாங்க முடி வெட்டுங்கன்ட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் விருப்பமே இல்லைன்ட்டு இருக்காங்க. என்னதுன்ட்டு இவளுக்கு ஒரு புரியல, என்ன திடீர்னு இப்படி அம்மா பல்ட்டி அடிக்கிறாங்களேன்ட்டு. அதுக்கப்புறம் தான் வர சொல்கிறாங்க எனக்கு இளவரசர் மருமகனா வேணும்ன்ட்டு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அண்ணாங்களுக்குலாம் கல்யாணம் ஆகணும், அப்பாவுக்கு கூட விருப்பம் இல்லையே அப்படின்ட்டு எடுத்துட்டு இருக்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படியோ எல்லாரும் கத்ததா போகிறாங்க. ஆனால் நீ ஒரு வேளை இளவரசர் மாதிரி அழகான பையனை கல்யாணம் பண்ணிட்டுன்னு வச்சுக்கையே, உனக்கு கோவமே வராது. நீ அந்த மூஞ்சியை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கலாம். எனக்கு தான் கொடுத்து வைக்கல, ஆனால் அழகான மாப்பிள்ள கண்டிப்பாக என் பொண்ணுக்கு அமையணுன்ட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்க. ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லை. இன்னொரு பக்கம் இளவரசர் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு ரிங்கு கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இளவரசர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது ஏதோ ஒரு லேடி போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த டைம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வாழை எடுத்து தான் ஆகணும், காணிக்கையோட பையன் தானே இளவரசர், அப்போ நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும்ட்டு வாழெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இளவரசர் எதுவுமே பேசாமல் இருக்க. அவர் முடியாதுங்கிற மாதிரி சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்னோட செல்ல பையன் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ நீங்கள் அவனை அனுப்பலைன்னா வேற வழியே இல்லை, நான் தான் போய் ஆகணும், நான் முடிச்சாதான் ஆகணும் போலன்ட்டு அந்தம்மா பார்த்தீங்கன்னா அந்த வாழை இருக்குள்ள அதை எடுத்து இப்போவே நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வேற யாரோ இறந்து போய் கிடக்கிற மாதிரி இருக்கு. இங்கே இளவரசரை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவங்க அப்பா பின்னாடியே உட்காந்துட்டு இருக்க. என்ன உங்களுக்கும் அவளோட பதில் இருக்கா அப்படின்ட்டு இப்போ அரசராக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த நாடெல்லாம் தேவையில்லை, நான் விட்டுட்டு போயிடுறேன், நானும் என் பையனும் போயிடுறோம், எங்களை விட்டுரு அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் மனுஷங்களை நம்ப முடியாதுங்கிற மாதிரி இப்போ அரசராக இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படியோ இப்படி உன்னை கொள்ளதா போகிறங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்போ இளவரசர் தான் சின்ன வயசில் எங்கள் அப்பாவை விட்டுருங்க, எங்கள் அப்பாவுக்கு பதிலாக நான் வாழை எடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த செத்து போன பையன் கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா வாள், அந்த வாழை அப்போ தான் இந்த பையன் எடுத்திருப்பான். இனிமேல் அவனுக்கு பதிலாக நான் இருக்குங்கிற மாதிரி இவன் காணிக்கையோட பையன் தான் நம்ம இளவரசர். ஆனால் பதிலுக்கு அவனே இளவரசர் ஆகணும்னு சூழ்நிலையில் நல்ல பயிற்சியெல்லாம் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் அரண்மனைக்காகவே வளர்க்கப்பட்டவன் இருவேன். இளவரசர் இப்படி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு, ஊருக்குள்ள எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பட் இவருக்கு அப்படி பொழைக்கிறதுக்கு இவருக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இப்படி இருப்பாரு. அப்புறம் அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ரொம்பவே முடியாம இறக்குற சூழ்நிலை ஆயிடும். இந்த மாதிரி ஒரு வீக்கான அப்பாக்கெல்லாம் பையனா பிறந்துட்டு நீ இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டது போதும், இனிமேல் நான் போயிட்டா வச்சு நீ நிம்மதியாரு, சுதந்திரமா உனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் இறந்திருப்பாரு. இளவரசருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையே வெறுத்து போய் அப்படியே யாருமே இல்லாம அப்பதான் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்ப. நம்ம ஹீரோயின் அப்பதான் இளவரசரை பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு பேசியிருப்பா. இந்த மாதிரி ஹீரோக்கு அவரோட வாழ்க்கையே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எப்பவுமே ஹீரோயின் கூட இருக்கிறது நினைச்சு அவருக்கு அவர் இறந்து போன ஃபேமிலி கூட எல்லாருமே கூட இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. ஜூன் இருக்கா பாத்தீங்களா, அவ போய் ராணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ராணி என்ன மேட்டர்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க தானே சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு எப்பவுமே என்னத்தான் ரொம்ப பிடிக்கும், நான் தான் உங்க ஃபேவரட், நான் எங்க அம்மா மாதிரி கூட இல்ல உங்களை மாதிரி இருக்கேன்ட்டு, இளவரசருக்கு என்ன கல்யாணம் பண்ணுவீங்க, நீங்க எவ்வளோ டைம் சொல்லியிருக்கீங்கன்னு. அவ பாத்தீங்கன்னா இளவரசரை கல்யாணம் பண்றதுக்கு ராணி கை காலெல்லாம் பிடிச்சி விட்டுருக்கா. எனக்கு பண்ணி கொடுப்பீங்களா, நான் உங்களுக்கு செல்ல புள்ள தானே கேட்டுக்கிட்டு இருக்க. ராணி ஆசைப்பட்டுட்ட, சரி இரு நான் பண்ணி தரேன், எனக்கு பிடிச்ச பிள்ளையா வேற போயிட்டியே அப்படின்ட்டு ராணியும் பாத்தீங்கன்னா இளவரசரோட கல்யாணத்துல ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு என்னதான் இருந்தாலும் சரி மனசே கேட்கல, ஹீரோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு இளவரசர் எனக்காக அப்படின்ட்டு. அதை நினைச்சு அவர் இப்படி ஏமாத்திரமேங்கிற மாதிரி இவளுக்கு இன்னொரு பக்கமும் லைட்டா ஃபீல் ஆயிட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் 3 பேரும் 3 விதமா விழுகிறானுங்க. இந்த மாதிரி நீ இளவரசரை நினைச்சலாம் பயப்படாத, நாங்க இருக்கோம் உன்னை பாதுகாக்க இருக்கு, அப்படியே மலை மாதிரி வருவோம், இல்ல சிங்கம் பாயும் இல்ல அந்த மாதிரி வருவோம் அப்படின்ட்டு 3 பேரும் மாத்தி மாத்தி டைலாக் பேசிட்டு இருக்க. உங்களோட ஆறுதலுக்கு எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அந்த வீடு எரிஞ்சு போயிருக்கும்ல, அந்த மேட்ரு ஜூனோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து எதுக்கு பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட பையனா ஒழுங்கா இருக்க முடியாதா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை கவிதா அது இதுன்ட்டு இருக்க, இப்படி எல்லாம் நடக்காதுப்பா அப்படின்ட்டு ஹியூனும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா இதுக்கு மேல நடந்துச்சுன்னா பாரு என்னோட பையனே இல்லை நான் தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு அவ்வளோ ஹார்ஷா பேசிட்டு போக இவன் எதுவுமே சொல்லாம பதில் பேசாம நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சியா இருக்கால, அவளை பார்க்கலான்னு போறா. ஊர்ல எல்லாமே இளவரசர் கல்யாணம் பண்ணிக்க போறான்ட்டே இவளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. இவ குடுகுடுன்னு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் அப்படியே மயங்கி விழுந்து கிடக்குறான். யார் அதுன்னு திரும்பி பார்த்துட்டு இருக்கும் போது தான் தெரியுது ஏதோ ஒரு ஃபாரினர் அப்படின்ட்டு. அவன் பேச்சு மூச்சு இல்லாம படுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின்கா என்னடா இது இப்படி ஆயிட்டானே அப்படின்ட்டு யாராச்சும் ஹெல்ப்புக்கு வாங்கன்ட்டு இருக்க, யாருமே வரல. நம்ம ஹீரோயினே பாத்தீங்கன்னா இவ பத்தி வச்சிருப்பாள் ஃபர்ஸ்ட் எய்டு, அதனால நமக்கு என்ன மூச்சுக்கு இது கேக்குதான் இருக்க. அவன் பாத்தீங்கன்னா பசிக்குதுன்னு இருக்கான். அட பசியா, சரி சரி இவ்வளவுதானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நல்லா வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். அக்கா இன்னும் 2 முட்டை பார்சல் அப்படின்ட்டு இவன் நல்லா வயிறார சாப்பாடு கொடுத்துட்டு இங்க எப்படி வந்து மாட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அவன் சொல்றான், ஆக்சுவலா இவன் வந்து இங்கிலாந்துல இருந்து வந்தானாமா, ஜப்பான் போற வழியில கடல்ல அப்படியே கப்பல் மூழ்கிடுச்சு, அதனாலதான் இங்க இருக்கேன் இருக்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவளுக்கு தெரிஞ்ச 4 இங்கிலீஷ்ல உருட்டிட்டு இருக்கா. இனிமேல் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் உங்க ஃப்ரெண்டா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கூட அவ்வளவு சகஜமா பேசிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்க. அவரு பாத்தீங்கன்னா வந்தவரே இவரோட கல்யாணத்துக்கு வந்திருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களோட கல்யாணத்துக்கு என்கிட்டயே எடுக்க வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதனால எனக்கு எவ்வளவு கௌரவம் தெரியுமா, நானே உங்களுக்கு பொண்ணான ஆடியெல்லாம் வடிவமைச்சு தரேன்ட்டு அவர் பேசிட்டு இருக்க. ஆக்சுவலா நான் ஒன்றும் அதுக்கு வரல, ஒருத்தருக்கு ட்ரெஸ் எடுக்க
இருக்கணும், அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு இவனை கூப்பிட்டுருக்க. அவனை பார்த்தோன்னே சரி இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் பார்த்தீங்கன்னா வெளியூர்காரர்கள் எல்லாம் தொடக்கூடாது, நம்மளுக்கு தேவையில்லாம நோயெல்லாம் பரவிடும், அதனால இவங்க கிட்ட தள்ளியே இருக்கலான் இருக்க. அவங்களும் நம்மள மாதிரியே மூஞ்சியெல்லாம் இருக்கிறவங்க தான், கொஞ்சம் ஜாடை மட்டும் வேறமா இருக்கும், அவ்வளவுதான், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க கிட்ட ட்ரெஸ்ஸும் செய்ய சொல்லிட்டு தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணவும் சொல்லிடுறா. அவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொல்லிட்டாலன்ட்டு கண்டிப்பா வாங்க அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்றதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு சியா இருக்கால அவளை பார்க்கலான்னு தான் போயிருக்கா. பட் அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசல. அப்படியா சரி பார்த்துருக்க சொல்லுங்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துடுறா. வரப்போது தான் சியாவோட அப்பா இருக்கால அவரை பார்க்குறா. பார்த்த உடனே அவங்க அப்பா ஹீரோயின் ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு வராரு. வந்த உடனே நீங்க தான் கேள்விப்பட்ட சியாவோட ஃப்ரெண்டாமா அப்படின்றதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் தான் சியாவோட அப்பான்னு சொன்னே, அச்சோ அங்கிள் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்ட்டு ஆக்ரோஷத்துல சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் இல்லை, நீங்க ரொம்ப பொறுப்பானவர், வல்லவர், நல்லவர் அப்படின்ட்டு இவ அப்படியே உருட்டிட்டு இருக்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட பொண்ணு என்னதான் இருந்தாலும் உங்களை மாதிரியே பெரிய இடத்துலலாம் வளரல, கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தா, இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் என் பொண்ணை சரிசமமாக ட்ரீட் பண்ணுறீங்களா, அதுக்காக உங்களுக்குவே நன்றி, உங்களை மாதிரியே என் பொண்ணும் சிரிச்சுட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் போனோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மூஞ்சியே மாறிடுது. இன்னொரு பக்கம் சியா வேணும்னே ஹீரோயின் அவாய்ட் பண்ண மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இந்தாங்க உங்களுக்காக ஜூஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு வந்திருப்பார்ல மூலிகை, அதுலேருந்து கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த ஒரு மூலிகை கொண்டு வரைக்கும் அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, எவ்வளோ பாவோலன்ட்டு நம்ம ஹீரோயின் அவரை பற்றியே புலம்பிட்டு இப்போ எதுக்கு அவளை பற்றி நினைக்கணும், நான் உண்டு என் வேலையை உண்டுன்னு இருக்க போகிறேன்ட்டு ரெண்டு மனசா புலம்புன்னு புலம்பிட்டு இருக்க. சிட்டிக்கே என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குடிச்சு முடிச்சுட்டு இருக்க. ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, என்னடா இது இந்நேரத்துக்கு இப்படி சவுண்டு கேட்குதுன்ட்டு எட்டி பார்த்தா யாரோ ஒரு கரடி புடுற மாதிரி இருக்கு. ஐயோ போச்சு இன்னைக்கு நம்ம சாவ போகிறோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு அப்பவும் கேட்டுட்டு இருக்கு. டக்குன்னு வருது வேற யாருமே எல்லாம் ஹியூன் தான். அவன் நைட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி ஹீரோயின்ட்ட ஒரு விஷயம் பேசணும்னு இருக்க. இவளுக்கே ஷாக்கு, என்னடா இது நைட்டு அப்படின்ட்டு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் இப்படி வந்தேன், உங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்குனா ஒரே ஆச்சரியம், என்னடா இது என்ன நல்லா விசாரிக்கிறதுக்கு நைட்டு 10 மணிக்கு வந்திருக்கானுன்ட்டு. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதனால தான் அப்படின்ட்டு இருக்க. இவளா நைட்டு வந்திருக்கானா கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணதா போகிறான் போச்சு அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களேன்ட்டு இருக்க. இவளுக்கு அப்படியே உள்ளே இருந்து வருது, ஐயோ காமிக்கில் படித்த மாதிரி எல்லாமே உண்மையாகுதே, இந்நேரத்துக்கு இவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான், அன்றைக்கி எனக்கு பிடிச்சது கூட இவனுக்கு அப்படியே லவ் வந்திருக்கும், என் அழகில் இவன் மயங்கி போயிட்டானே, நான் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோயின் இல்லை வேண்டாம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்ன லவ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்க. கரெக்டாக அவன் பார்த்தீங்கன்னா நான் சியாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு சரியான அசிங்கமாக போயிடுது. அப்போ அது எனக்கு இல்லையாங்கிற மாதிரி பில்டப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு என்னடா இது சியாவா அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்களும் அழகுதான், இருந்தாலும் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இந்த அசிங்கத்தை எப்படி போய் மூஞ்ச வச்சு மறைக்கிறதுனேன்று இல்லை. அன்னைக்கு சியா பார்த்தீங்கன்னா இவனோட பெனால்ட்டி ட்ரிங்க் அவள் வாங்கி குடிச்சிருப்பாள். அதுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளோட பேச்சு தைரியம் எல்லாத்தையுமே பார்த்து நான் மயங்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் இருக்க நம்ம ஹீரோயினா இப்போ நீ போயிடுவேன், அடுத்து நான் தாண்டடா மாட்டணும்னு இருக்கான். ஏன்னா இளவரசரும் சியாவும் தான் சேர வேண்டியதாக இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சியாவை இவனையும் சேர்த்து வச்சுட்டானா கடைசியில் இளவரசர் இவ கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்துடும்ல. கதையவே மாத்திரையே தம்பின்னு நினச்சிட்டு நானும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், ஏன்னா அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கான்னு தெரியணும்லன்ட்டு இருக்க. அவரும் தாராளமாக பேசுங்க, நல்ல முடிவாக சொல்லுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு இருக்கான். என்ன கடைசியில் என்ன வேலை பார்க்க வச்சுட்டேங்கிற மாதிரி நினச்சிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன், உங்களோட தோழியாக இருந்துட்டு அது கூட பண்ணாமையான்ட்டு நம்ம ஹீரோயின் எல்லா வெஞ்சன்ஸையும் மனசுலேயே நினச்சிட்டு இருக்க. அவனா நன்றிட்டு இருக்கான். ஓடா இங்க இருந்துட்டு நம்ம ஹீரோயின் மனசுல கழுவி எடுத்துட்டு இருக்க. இளவரசர் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு சாமி கும்பிட்டுருக்க. திடீர்னு யாரும் மேல இருந்து சவுண்டு கேக்குது. அவரும் பாத்தீங்கன்னா பார்த்தா 2 நிஞ்சாஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு 2 பேரும் மாத்தி இளவரசர் தாக்கிட்டு இருக்க. இளவரசரும் பின்னாடியே தான் போயிட்டு இருக்காங்க. அவனுக்குள்ள எவ்வளவு பிடிச்சாலும் சரி அவங்க காட்டுக்குள்ள அங்கே இங்கேன்னு போயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா விடாமையே தான் துரத்திக்கிட்டு இருக்கான். பட் என்னதான் நம்ம ஹீரோ துரத்துறாலும் சரி ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேர்த்தையும் பிடிக்க முடியல, மிஸ் ஆயிடுது. இவருக்கு ஏதோ டவுட் வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அவரோட நடமாட்டம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அரசர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்ச நாள் அரண்மனையை விட்டு வெளியே போகாது இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது, அப்பதான் உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அரசர் பாத்தீங்கன்னா கடைசி இளவரசர் கிட்ட வர சொல்லிட்டு உனக்கு தேவையானவங்களோட உயிர் என்கிட்ட இருக்கு, அதை நீ பாதுகாக்கணும்னு தானே என்ன இப்படி பாதுகாத்துட்டு இருக்க, இல்லைன்னா நீ எதுக்கு என்ன மதிக்க போறேன்ட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஃபாரினர் வந்தா பாத்தீங்களா, அவன் பேர் ஜானி. அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, என்ன எல்லாமே ஓகேவான்ட்டு. அவன் பாத்தீங்கன்னா வெளியே கூட்டிட்டு போகணுன்னு இருக்க. நம்ம ஹீரோயின் நினைக்க முடியாது அப்படிங்கிறா. இருந்தாலும் எனக்கு ஊரெல்லாம் சுத்தி காட்டணும் அப்படின்ட்டு அவன் அடம் பிடிச்சி கூட்டிட்டு போக நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க எல்லா ஊருக்கு போய் கடையா சுத்தி காட்டிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்னென்னலாம் அவங்க ஊர்ல விளையாடுறோ அது எல்லாத்தையும் காட்டிட்டு அவங்க ஊர்ல என்னென்னலாம் ஃபேமஸா சாப்பிடுவாங்களோ எல்லாத்தையும் அவனுக்கு காட்டிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் நல்லா க்ளோஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அவனுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் விடணும்ல, அவனோட வீடு வந்தோடனே பார்த்து நாளைக்கு பேசலாம் அப்படின்ட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா அவன் ஃபாரினர் லாங்குவேஜ்ல மாதிரி ஹக் பண்ணிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் இந்த
இந்த பக்கம் வந்தோடனே அவன் வீட்டுக்குள்ளே போகாமல் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவன் எங்கே வந்திருக்கான்னு பார்த்தோன்னே ஒரு திருட்டு மொழி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜூன் இருக்கால வில்லி, அவளை மீட் பண்ணுறதுக்கு அவன் வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கா. திடீர்னு அவளுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே உதடெல்லாம் காஞ்சி போய் ரொம்ப காய்ச்சி வந்த மாதிரி ஆயிடுது. அவளுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்ட்டு. நடக்க அவனால சுத்தமாக நடக்க கூட முடியல. ஏதோ மயங்கி விழுந்துற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போவே வாந்தியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அங்கே இருக்கிறவங்களாம் என்னமோ ஏதோ ஒன்று பதறிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாயிலேருந்து ரத்தமே வந்துட்டு அப்படியே மயங்கி போட்டு விழுந்துட்டா. இன்னொரு பக்கம் அரசர் சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டே அப்படியே வந்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கலான்னு தான் வந்திருக்கான். என்னாச்சு அப்படின்ட்டு இருக்க. அப்போ தான் இந்த மாதிரி சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ நோயின்னு சொல்லிட்டு அரண்மனையிலேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ என்னாச்சு முழுசாக சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க. அது ஏதோ தொற்று நோயாமா, யாருமே தொட்டா கூட ஒட்டிடும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை தடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, யாரையுமே உள்ள விடலைன்னு சொல்லிட்டு இருக்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த வேகத்தில் அரண்மனை இருக்குல்ல அங்கே போறாரு. போனால் ஃபுல் கவலோட நின்றுகிட்டு இருக்காங்க. உள்ள விடுங்கன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. என்னோட கட்டளைன்னு சொன்னாலும் மன்னிச்சிருங்க, நீங்கள் என்ன பேசினாலும் சரி அரசரோட கட்டளை மீறி முடியாதுன்ட்டு அவங்க எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போகலன்னா அவ்வளோதான், வேணும்னா இந்த வாழை கூட வச்சுக்கோங்கன்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இந்த வாழை இருந்தாலும் சரி எங்களை உள்ள விட முடியாது, புரிஞ்சுக்கோங்க அரசரோட கட்டளை அப்படின்ட்டு இருக்கான். இது வரைக்கும் இந்த வாள் எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியல, நான் அதையும் கொடுக்குறேன், வேணா நான் கட்டளை கூட இல்லை, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் கெஞ்சி விடுங்க அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எல்லாமே கெட்ட கடமா வந்துக்கிட்டு இருக்கு. யாரோ பின்னாடியே இவ்வளோ பிடிச்சி அமுக்கிற மாதிரி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஏன் எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஒருவேளை இந்த கதைக்கு நான் மெயின் லீட் ஆகிறங்காட்டியா அப்படின்ட்டு இளவரசர் கூட அவர் இருந்திருப்பால அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் மட்டும் கம்மன் இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது, கண்டிப்பா இதனால தான் நான் இந்த மாதிரி சாகர நிலைமையில இருக்கேன்ட்டு அவ பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்த மாதிரி இருக்கு. வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோ இருக்கார்ல அவர் தான். இளவரசர் பாட்டுக்கு நம்ம ஹீரோயின் உள்ள வந்து அவர் மடியை பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்கா அப்படியே உயிர் மேல பயம் ஆயிடுச்சு. நான் செத்துருவோனா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ செத்தாலும் சரி நான் எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன், உன் பின்னாடியே தான் வந்துக்கிட்டு இருப்பேன், கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்றுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் எனக்கு பயமாக இருக்குது, நான் உயிரோடு இருப்பேன்ல இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் உன் கூட இருக்கேன்ட்டு அவருக்கு இந்த நோய் வந்துருங்கிற பயம் கூட இல்லாமல் நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் நான் உன்னை குணப்படுத்தியே தீருவேன், கவலைப்படாதன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லை. ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு மாதிரி ஒருத்தவங்க ஆறுதலாக நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை பார்க்கறதுக்கு ராணி வந்திருக்காங்க. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், இளவரசருக்கு சுயமரமெல்லாம் இல்லாமல் அவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு சம்மதம் வந்துருச்சாமா. அப்படிலாம் இருக்க முடியாது, என்னதான் இருந்தாலும் இளவரசர் நம்ம நாட்டை ஆள போறவர் இல்லையா, அவருக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு நம்ம தானே தேர்ந்தெடுத்து பார்க்கணுன்ட்டு ரெக்வஸ்ட் கேட்டுட்டு இருக்க. இருந்தாலும் அந்த பொண்ணு இளவரசருக்கு பிடிச்ச பொண்ணு ஆச்சுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம குடும்ப வழக்கம் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு ராணி சொல்ல மறுபடியும் தெரிவிக்காம ஆமாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பா உங்க இஷ்டப்படியே நடக்கலாம், நீங்க ஒரு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேட்டை மாட்டி போட்டுடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின்கா சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து நைட்டு தூங்குற வைக்கிற வரைக்கும் எல்லாமே நம்ம ஹீரோ தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு எதிராக ஒன்றுனா ஒன்று அப்படியே துடிச்சு போயிடறான். நம்ம ஹீரோயின் நான் செத்துருவானான்ட்டு அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் கூட இருக்கேங்கிற மாதிரி கண்ணை திறக்கும் போதெல்லாம் இளவரசர் மட்டும்தான் இவ கூட இருக்காரு. கொஞ்சம் கூட அப்படியே தக்கத்தட்டில் தாக்குவானு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவர் தாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கா. இருந்தாலும் அவர் அப்படியே கண்ணை தொடச்சு விட்டுட்டு 3 வேளையும் சாப்பாடு அவர் கொடுத்துக்கிட்டு இருக்க. இளவரசருக்கு இந்த மாதிரி பொண்ணு பார்க்கங்கிற விஷயம் நோட்டீஸ் ஃபுல்லாக அடிச்சுட்டாங்க. சியாவோட அப்பா கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓம் பெரிய நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு இனிமேல் நீ ராணியா இருக்கணும், யார்கிட்டையும் நீ தலைகுடிய கூடாதுன்ட்டு இவளை ராணி ஆக்கிறதுக்கு அவங்க அப்பா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. இவ மூஞ்ச பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அப்பா சொல்லிட்டாங்க கண்டிப்பா பண்ணி அவனு உட்காந்துருக்க மாதிரி. இவ பதிலே பேசாம வாயடிச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஊர் ஃபுல்லா அந்த நோட்டீஸ் பரவனோடனே எல்லாரும் அப்படியே பக்காவா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் முடிச்சு பார்க்கும்போது கூட அப்பவும் இளவரசர் எங்கேயுமே போகாம அவ பக்கத்துல தான் இருக்காங்க. இவளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு இளவரசர் தாங்கிற மாதிரி கன்ஃபார்மே இவ பண்ணிடுறா. அங்க நோட்டீஸ் அடிச்சு ஊர் பூரா ஒட்டிக்கிட்டு இருக்க. இளவரசருக்கு இனி எத்தனை பேரை போட்டி போட்டு போறாங்களோ, சும்மாவே நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு இளவரசர் மேல ஒரு கண்ணு, இனி சொல்லவா வேணுங்கிற மாதிரி ஊர்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா பேசி வாய மூடல. 12 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தா எல்லா புள்ளிகளும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓடுறத பார்த்து ஊரே வாய பொழுதுட்டு இருக்கு. அப்ப நமக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காதாடாங்கிற மாதிரி. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா வில்லி இருக்கா பாத்தீங்களா ஜூனு, அவ அப்படியே ஓடி வரும்போது இவ மட்டும் அப்படியே படகுல வருவா பாருங்க. அவ மட்டும் ஜம்முன்னு வந்து எல்லாத்துக்கு முன்னாடி ஏறி இவ போயிட்டு இருக்க. நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த ஷாமான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் சரியில்லையே, இவ இப்படி முன்னாடி போயிட்டு இருக்கலாம், இது தப்பாச்சேன்ட்டு அவ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்த மாதிரி பண்ணி விடுறா. பட் கரெக்டா இளவரசருக்கு ஏதோ ஒரு நோட்டீஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நோட்டீஸ் அதே சமயத்துல பறந்து போய் நம்ம ஹீரோயின் இருக்கால அவனோட வீட்டு முன்னாடி விழுந்துரு. அவ யதார்த்தமா வெளியே வரலான்னு நம்ம ஹீரோயின் பார்த்திருக்கா. அப்ப கரெக்டா அவ கையில வந்து விழுகும் போது தான் பாக்குறா இந்த மாதிரி அரண்மனையில சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இளவரசி அப்படின்ட்டு. அதுவும் இன்னைக்கு 12 மணிக்குள்ளன்னு நினைச்சோடனே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருந்து எப்படியோ அரண்மனையில இருந்து தப்பிச்சு வேற இடத்துல தானே வச்சிருக்காங்க நம்ம ஹீரோயினை. எப்படியாச்சும் தப்பிச்சு போடணும்னு ஓடிக்கிட்டு இருக்க. இங்க பொல்லுகள்லாம் மாத்தி அப்படியே கோயில்ல அன்னதானம் போடுற மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கிட்டத்தட்ட 11:50 ஆகுது. இன்னொரு டைம் 12
ஆக போகுது அப்படின்ட்டு எல்லா ஆர்வத்தில் இருக்க நம்ம ஹீரோயினும் ஓடிக்கிட்டு இருக்கா. அங்கன்னு ஒரு பக்கம் இளவரசர் முடிச்சு பார்க்குறாரு, நம்ம ஹீரோயினு காணோம். எங்கடா போனால் டவர் பதறி அடிச்சுட்டு தேடிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாள் எப்படியோ இளவரசரை நாம் வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இனிமேல் இளவரசர் தான் நமக்கு, அவர் அடையறக்கு என்ன வேணாலும் செஞ்சால் பரவாயில்லன்ட்டு கடைசியாக நம்ம இளவரசர் தான் வேணும்ட்டு நம்ம ஹீரோயின் ஓடன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பாக இந்த எபிசோடு சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதை விட செமையாக அடுத்த எபிசோடு தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் என்னென்னலாம் கலாட்டா பண்ணுறா, அவனுங்க என்னென்னலாம் கலாட்டா பண்ணுறாங்கிறது அதை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் தான் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.